கோவில்பட்டி மாநகரில் இந்த மாதிரி சிறப்புமிக்க ஒரு சந்தோஷமான மக்களை பார்ப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. இன்னும் ஆள் வந்துக்கிட்டே இருக்கு. பல நிகழ்ச்சிகளை நாங்கள் பேச போனோன்னே சைடில் ஆள் போய்கிட்டே இருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு என்ன 1-2 முறை கூப்பிட்டாங்க. ஆனால் நான் தனியாக வந்து ஒரு காமெடியாக பேசணும் அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது எப்போவுமே நான் செய்கிறதில்லை. போய் 1 மணி நேரம் சிரிக்க வைக்கிறதுல ஏதாவது ஒரு செய்தியோடு பேசணும். அதனால் அதை நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். 2-3 முறை அவங்க கூப்பிட்டாங்க. திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களை இதே கேள்வி அவங்க நீங்கள் வரணும்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சிந்தனை தான். ஏன்னா அவங்க இயல்புலையே கொஞ்சம் வேகமாக பேசுகிற ஆள். என்னது அந்த டிவியில் பாப்பையா சாரே பார்த்து மிரள்வார், என்னப்பா இந்த பொண்ணு இந்த வேகமாக பேசுது அப்படின்னு. அவ்வளோ வேகமாக பேசுகிறவங்கள கூப்பிட்டு காமெடியாக பேசுங்கன்னா அதுவே ஒரு காமெடியாக போயிடும். அதனால் அவங்களும் தயங்குனாங்க. அதுதான் நாங்கள் 2 பேரும் யோசித்தோம். இப்போ எல்லாரும் கூட்டணி சேர்ற மாதிரி இதுவும் சேர்த்துட்டா சரியாக போகுன்றதுக்காக தான் இந்த மைக்கையா விட்டு விட்டு வருதியா, கூட்டணியில் சரியாக குளறுபடியோ மைக்கு விட்டு விட்டு வருது. உங்களுக்கெல்லாம் சரியாக கேட்குதா? பரவாயில்ல, நீ அமைதியாக இருயா, கேட்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் வாங்க பேசலாம்ன்றது நாங்கள் ஒரு 7 ஆண்டுகள் சன் தொலைக்காட்சியில் காலை நேரங்களில் செய்த ஒரு நிகழ்ச்சி. அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மறந்தும் இருப்பீங்க. ஏன்னா நம்ம பார்த்ததெல்லாம் மறந்தால் தானே வாழ்க்கை இல்லையா? காலையில் சாப்பிட்டது, காலையில் போட்ட சண்டை ஞாபகம் இருந்ததுன்னா திரும்ப சாயந்தரம் வீட்டுக்கு போமா என்ன? அதெல்லாம் மறந்ததுனால தானே சாயந்தரம் வீட்டுக்கு போகிறோம். அதனால மறந்துருப்பீங்க. அது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி. என்ன கேட்டால் பட்டிமன்றங்களை விட அது பயனுள்ள நிகழ்ச்சின்னு நான் நினைப்பேன். அது இப்போ வர்றதில்லை. அதில் நாங்கள் கொடுத்த தலைப்பு தான் வாங்க பேசலாம். அது வாங்க பேசலாம்ன்றது எங்கிருந்து வந்ததுன்னா வாங்க பழகலாம்ல வந்தது. இப்போ சார் நீங்கள் முன்னாடி வந்துட வேண்டியது தானே? பின்னாடி இருக்குது இந்த பெரிய பிரதமர் பேசும்போது ஒருத்தர் இப்படி நிற்பார் பாருங்க, அது ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். அது மாதிரி எனக்கு பயமாக இருக்குது. ஏன் பயமாக இருக்குன்னா, அவர் என்னையை பற்றி வரவேற்கும் போது என்ன சொன்னார்? இளம் கதாநாயகிகளுக்கு தந்தை அப்படின்னாரு. அதாவது நான் வயசானவனா. அவங்கள சொல்லும்போது பேச்சுலக தேவதை. எங்க போனாலும் என் நிலைமை தாயா, என்னைய இளங்கதாநாயகிகளுக்கு தந்தை. அதில் எல்லாருக்கும் வைத்தறிச்சல், அவருக்கு சேர்த்து. அடுத்த படத்தில் என்னை கூப்பிட்டாங்கன்னா இவரை நான் கையை காட்டிடுறேன். சரியா இருக்கு சார், டோன்ட் வரி. ஹியூமர் கிளப்னால சொன்னேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எப்போவுமே மேடையில் பின்னாடி ஒருத்தர் நிற்கிறது எங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனான விஷயம். யாராவது பின்னாடி நின்னா எங்களுக்கு இந்த டைம் சொல்கிறதுக்கு நிறைய உத்திகள்லாம் வச்சுருப்பாங்க. நிஜம், சில ஆள் தண்ணி கொண்டாந்து வைக்கும். ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, இவருக்கு பாவம் தண்ணி கொடுக்குறாங்க, அவர் வந்து தண்ணி வச்சுட்டு சீக்கிரம் முடிங்க அப்படின்னு போவார். இன்னும் சில ஆள் சீட்டு கொடுக்கும். இன்னும் ரொம்ப நாகரிகமாக ஒருத்தர் என்னன்னா, மேடையில் இங்கேருந்து அது வரைக்கும் நடந்து போயிட்டு திரும்பி வருவார். இப்படி குறுக்க நடந்தாருன்னா அந்த மேடை டங்கு டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும்போது நம்ம திரும்பி பார்க்கும்போது அப்படின்ட்டு போயிடுவார். இந்த சைகைகள்லாம் வீட்டில் இருக்கிற லேடிஸ் கூட பண்ண மாட்டாங்க, மேடையில் பண்ணிடுவாங்க. அதனால தான் ஒரு ஆள் பின்னாடி இருக்கிறது வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு வட்டமாக எல்லாரையும் பார்த்து பேசுகிற அவைகள் ரொம்ப குறைவான இடத்துல தான் இருக்குது. இந்த அரங்கம் ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் 6:25 வரணும்னு தான் நினச்சோம். நம்பல இல்லை நீங்கள்? இல்லை, ஒரு அம்மா இப்படி சிரிக்கிறாங்க. நம்பலை இல்லை. நான் என்ன சொன்னாலும் யாருமே நம்புறதில்லை. இப்போ அவர்கிட்டே சொன்னேன், ஐயா அந்த லைட்டை நிறுத்துங்கன்னு. அவர் நிறுத்தலை. ஏன் நிறுத்தலைன்னா நான் ஜோக் அடிக்கிறேன்னு அவர் நினச்சிட்டு அது போட்டுட்டு இருக்காரு. நிறைய பேர் இப்படித்தான் 6:25 முன்னாடி வந்துடணும். அவங்களும் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வரலாம்னு பார்த்தா நடுவழியில் காவல்துறை வந்து எங்களை நிறுத்திட்டாங்க. போலீஸ் செக்கிங். நாங்கள் வச்சுருக்கிறது இத்தினூண்டு கிழிஞ்ச பைய. அவர் அது தெரன்றாரு. மேடம் பேக்காவது ஒரு ஃபாரின் பேக்கு. இந்த பேக் விலையே ஒரு 5000 ரூபா பெறும். நான் வச்சுருக்கிறது ஏதோ ஒரு ஆசிரியர் கூட்டணிக்கு போகும்போது அவங்க ஃப்ரீயாக கொடுத்தது. அது ஜிப்பு ஒரு பக்கம் ஓப்பனாகவே இருக்கும்.
அதனால அவர் திறன்னு சொன்னாலே அது திறந்து தான் இருக்கு. அவர் வடநாட்டு காவல்துறை, இந்த சிஐஎஸ்எஃப், அது இந்த சிஆர்பிஎஃப், திறனமுள்ள அது திறக்குது. ஜீபூம்பா மாதிரி ஒரு பையன் உள்ள தொற்று இருந்தா தானே பிரச்சனை, போங்க போங்கன்னு பற்றி விட்டாங்க. இத்தனையும் தாண்டி நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அதுதான் லேட்டு. உண்மை காரணம் நான் போய் சொல்லலை, அவங்ககிட்ட வேணால் கேட்டுக்கோங்க. ஏன்னா நான் எது சொன்னாலும் எதிர்த்து பேசுவாங்க. இப்போ இதை எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க திறந்து காட்ட சொன்னது அவங்க பேக்கை தான். அவன் நினச்சிருக்கா பையன் பலன்னு இருக்கே, உள்ள பணம் நிறையா இருக்குமேன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி வம்பில் மாட்டி வந்து சேர்ந்தோம். முதல்ல மகிழ்ச்சியாக இருக்கணுன்றது ஒரு நல்ல சிந்தனை. நான் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்காம நம்மை சுற்றி இருக்கிற இந்த உலகமும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைச்சிங்க பாருங்க, அது இதை விட நல்ல சிந்தனை. இதை 39 மாதமாக நடத்துறீங்களே, இது அதை விட மிகச்சிறந்த ஒரு ஏற்பாடு. இதுக்கெல்லாம் யோகா வேணும்யா. அவர் செல்ல தட்டி கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டாரு. நான் அவ்வளோ நேரம் கத்துனேன்னு நமக்கு ஒரு மைக் வந்துச்சா பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் இது வேணும்யா, அதுதான் உண்மை. ஓகே, இதில் நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடந்த ஒரு குழந்தை ஒன்று எல்லாத்தையும் மோந்து பார்த்தே கலர் சொல்லிச்சேன். ஒரு பாப்பா, அது ஒரு அதீதமான திறமை தான் இல்லையா? இப்போ இந்த காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் திறமைகளை புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பள்ளிகள் அதுக்கு ஊக்கம் கொடுக்கறது, அதுக்குன்னு ஏதோ ஒரு பயிற்சி இருக்குது. அவங்க காலு கையெல்லாம் பார்த்து கணக்கு போடுறாங்க. நமக்கு பேப்பரை பார்த்தாலே கணக்கு வர மாட்டேங்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பொண்ணு எல்லாத்தையும் பார்த்து கலர் சொல்லிச்சு, இது எந்த ரூபான்னு சொல்லிச்சு. இன்னும் ஒன்றே அது சொல்லிட்டா நல்லது. இந்த ரூபா எவ்வளோ நாளைக்கு செல்லும், எப்போ இது செல்லாமல் போகும், திடீர்னு நடுராத்திரியில் செல்லலைன்ட்டாங்கன்னா அந்த ஒன்று மட்டும் இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிச்சுன்னா இந்தியாவுக்கு பெரிய ஆள் ஆயிடலாம். நல்லா இருந்தது. முதல்ல இந்த குழந்தைகளை ஊக்குவிக்கணும்ல. இவ்வளவு பெரிய மேடையை ஒரு சின்ன பொண்ணுக்கு கொடுக்குறீங்க பாருங்க, அதுவே இந்த மகிழ்வோர் மன்றத்தின் பெருந்தன்மை. நான்லாம் ரொம்ப காலம் மேடை ஓரமாக நின்றுருக்கேன். அது சலமன் பாப்பையா ஐயாவுடைய கூடவே போயிருக்கிறேன். அவருக்கு போடுற துண்டெல்லாம் எடுத்து மடித்து வைப்பேன். அதை ஒரு ஆள் வந்து திண்டுக்கல்ல எனக்கு கையை பிடிச்சிட்டான். ஏன்டா டே, ஐயாவுக்கு போடுற துண்டை நீ எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறேன்னு. அப்புறம் அவர் என்னை பார்த்தே, அவை நம்மால் தாயா விடியா, அந்த ஆள் பேர் கோபால், அவர் ஒரு எலக்ட்ரீஷியன். அவருக்கு என்ன தெரியாது, நான் ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன். துண்டை எடுத்து மடித்து பத்திரமா வச்சேன். சில இடங்களில் போட்ட வேகத்தில் துண்டு காணாமலும் போயிடும். சில ஆள் மடித்து தரேன்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி வீட்டுக்கு போயிடுவான். அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு எடுத்து வச்சுருந்தேன். அது ஒரு காலம். மேடைகளுக்கு எங்களுக்கெல்லாம் வர வாய்ப்பு ரொம்ப பிந்தி. மேடம் மாதிரி ஆட்கள்லாம் மாணவ பருவத்திலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச்சு உலகத்தில் அவங்க எனக்கு சீனியர், அதான் உண்மை. ரொம்ப காலமாக மாணவ பருவத்தில், நாங்கள் மாணவ பருவத்தில் இருக்கும்போது எங்கேயுமே பேச முடியாது. எங்கள் அப்பா கடுகடுன்னு இருப்பார், வீட்லேயும் பேச முடியாது. என்னடா அங்கே சத்தம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க அப்படின்றதான், பேசவே முடியாது. அப்படி ஒரு உலகத்தில் இருந்தோம். ஆனால் இந்த மேடை அந்த சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்தவங்க பெருந்தன்மைக்கு உண்மையிலேயே பாராட்டுக்கள். இப்போது இந்த நிகழ்ச்சியில் நானும் மேடமும் ஒரு 8:20 வரைக்கும் பேசுவோம். முடிஞ்சால் நீங்கள் சிரிக்கிறதுனா சிரிங்க, இந்த சைடில் கொஞ்சம் பேசாமல் இருங்க. ஏன்னா பின்னாடி யாராவது பேசுனா நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். நான் வந்து கொஞ்சம் வாத்தியார் கிடையாதுங்க. வாத்தியாராக இருக்கிறவங்களுக்கு பிள்ளைங்க பேசினாலும் பேசணுன்ற கட்டாயம். நான் பேங்க்கில் வேலை பார்க்குறேன், அவங்க பெரிய பதவியில் இருக்காங்க. பேங்க்கில் இருக்கிற ஆளுங்க மேடையில் தான் பேச முடியும். உண்மைதானுங்க. நான் இன்னும் கொஞ்ச நாள் சர்வீஸ் இருக்குது. இப்போ எங்கள் பேங்க்கில் நான் போய் டெய்லி உட்காந்தானே, பெரியவர்களே தாய்மார்களே எல்லோரும் வந்து பணத்தை போட்டு போங்க, கடை வாங்கணும் நினச்சிங்கன்னா வந்து வரிசையாக நில்லுங்க. இப்போ நாங்கள் இந்த இருட்டு கடைக்கு போயிருந்தோம். ஒரு அல்வா கடை வச்சுருக்காங்கல்ல, என்னையா அப்படி கூட்டம் நிற்கிது, ரேஷன் கடை மாதிரி நிற்கிது கூட்டம். 5:30க்கு திறப்பாங்கன்னாங்க, 5 மணிக்கு அங்கே வரைக்கும் நிற்கிது. இவங்க முதல்ல நம்பவே இல்லை, இவ்வளோ பெரிய கூட்டம். எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி கியூவில் நில்லுங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. பேங்க்கில் சத்தம் போட்டு பேசினாலே எங்கள் மேனேஜர் பார்ப்பார், என்ன நம்மால் வந்திருக்காரா, இவர் வந்தாலும் தொந்தரவு போனாலும் தொந்தரவு, அப்படி தானே நினைப்பார் இல்லையா? ஏன்னா எங்களை பார்த்தோன்னே யாராவது ஒரு ஆள் வரும். அதில் இந்த கஸ்டமர்ஸுக்கு சில பேருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது. புதுசாக வர்ற கஸ்டமர் என்னை பார்ப்பாங்க. ரெகுலராக வர ஆள் நம்மளை பார்த்தோன்னே விட்டுருவோம். யாராவது புதுசாக வந்துட்டாங்கன்னு வைங்க, அப்படி பார்ப்பாங்க. ராஜா சார் நீங்கள் தானே? ஆமாம். என்ன சார் இங்கே இருக்கீங்க?
யோ நான் இங்கே இருக்காம எங்கேயா போக சொல்லு. இல்லை சார் இங்கே இருக்கீங்களே சார், இங்கே தான் இருக்கேன். நம்ம அவர் சொல்கிற வேகத்துக்கு நான் சொல்ல முடியுமா? ராஜா சார் இங்கே இருக்கீங்க, நான் உடனே ஆமாம் இங்கே தான் இருக்கேன் அப்படி சொல்ல முடியுமா? அவனை இங்கே தாங்க இருக்கேன். என்ன சார் டிவியில் மட்டும் சத்தமாக பேசுகிறீங்க, இப்போ அமைதியாக இருக்கீங்க. யோ நான் அது சத்தமாக பேச முடியாதியா, பேசுனா மேனேஜர் திட்டுவாரியா. இதுதான் எங்கள் நிலைமை. வெளியில் பேச முடியாது, ஆஃபீஸில் பேச முடியாது, மேடைகளில் தான் அப்படி பார்க்கும்போது என்னத்தையோ பேச வேண்டியது.